துதிக்கும் மடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும். நேயர்களுக்கு வணக்கம். 2023 ராகுகேது பயிற்சி பலன்களை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் 12 ராசிகளில் 10வது ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசியினுடைய ராகுகேது பயிற்சி பலன்களை தான் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறோம். இந்த ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி என்று நடைபெறவிருக்கிறது. இந்த ராகுகேது பயிற்சி இந்த மகர ராசிக்கு என்ன மாதிரியான நற்பலன்களையும் பாதிப்புகளையும் தரவிருக்குது அப்படிங்கிறதையும் அதற்கான தீர்வுகளையும் வழிபாட்டு முறைகளையும் கூட இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். கடந்த 1.5 ஆண்டு காலமாக அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கடந்த ராகுகேது பயிற்சியானது மகர ராசியிலிருந்து 4ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திலையும் அதே போல் 10ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் கர்மாஸ்தானத்திலையும் பெயர்ச்சியாக இருந்த காரணத்தினால இந்த ராகுகேது பெயர்ச்சி கடந்த 1.5 ஆண்டு காலமாக அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது வீடு வண்டி வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அனைத்து விஷயங்கள்லையுமே தீராத பிரச்சனைகள் அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த மகர ராசியினர் சந்திச்சிருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். அதே போல் கர்மாஸ்தானத்திலையும் தொழில் ஸ்தானத்திலையும் கேது பெயர்ச்சியாக இருந்த காரணத்தினால அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அதில் மனவிரக்தியை தான் சந்திச்சிருப்பீங்க அப்படின்னே சொல்லணும். ஏன்னா தொழிலில் சுத்தமாகவே லாபமே இல்லாத ஒரு சூழ்நிலை, செய்துட்டு இருந்த தொழில் கூட முடக்கமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இந்த மகர ராசிக்கு இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கூட வேலை பளு அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை, அதில் அவமானப்படக்கூடிய சூழ்நிலை, மனவிரக்தியை சந்திக்கிற மாதிரியான வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இருந்திருக்கும். அதே போல் செய்த தவறுக்கெல்லாம் நம்ம தண்டனை அனுபவிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கடந்த ராகுகேது பயிற்சியில் கண்டிப்பாக இந்த மகர ராசியினர் சந்திச்சிருப்பீங்க அப்படின்னே தான் சொல்லணும். ஏன்னா 7.5 சனியினுடைய பிடியில் இருந்த காரணத்தினாலையும் கண்டிப்பாக இது மாதிரியான மன உளைச்சல்கள் எல்லாம் இந்த 1.5 வருடமாக நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அப்படின்னே தான் சொல்லணும். இந்த 7.5 சனியினுடைய பாதிப்பு 5 வருடமாகவே இருக்கக்கூடிய காரணத்தினால 5 வருடமாகவே ஒரு மனநோயாளியை போன்ற வாழ்க்கை அப்படின்னு தான் இந்த மகர ராசியினருக்கு சொல்லணும். இந்த ராகுகேது பயிற்சி இந்த 2023 வரக்கூடிய இந்த ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது இந்த மகர ராசிக்கு 3வது பாவகத்தில், அதாவது முயற்சி ஸ்தானத்தில் ராகுவும் அதே போல் 9ஆம் இடமாகிய பாக்கிய ஸ்தானத்திற்கு கேதுவும் பயிற்சியாக இருக்குது. இந்த ராகுகேது பயிற்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது மகர ராசியினருக்கு 3வது ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானத்தில் ராகு பயிற்சி ஆகக்கூடிய சூழ்நிலை. அப்போ முயற்சி சார்ந்த விஷயங்கள்லாம் ஈடேறும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மகர ராசிக்கு இந்த ராகுகேது பயிற்சி நல்ல ஒரு சுப பலன்களை தர காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே போல் சகோதர வழியில் சிறு சிறு வாக்குவாதங்களும் உண்டு, முயற்சி சார்ந்த விஷயங்களில் உதவிகளும் உண்டு அப்படின்னே சொல்லலாம். வாக்குவாதங்கள் ஏற்படும் போது தவிர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அதே போல் வெளி மாநிலத்தில், வெளிநாட்டில், வெளியூரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சாதகமான சூழ்நிலை அப்படின்னே சொல்லலாம். அதே போல் வெளி மாநிலத்திலேயோ இல்லை வெளிநாட்டிலையோ நம்ம ஏதாவது வேலை வாய்ப்புக்காக இல்லை தொழில் தொடங்குறதுக்காக முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த முயற்சிகள் ஈடேறக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக அதில் ஒரு முன்னேற்றம் உண்டு. முயற்சி சார்ந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கோ அதே நேரத்தில் போகக்காரகனுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போ இந்த இடத்துல காசு பணம் செலவு பண்ணும்போதும் சரி, இல்லை ஒரு திட்டமிட்டு சேமிக்கிற விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு செய்யணும் அப்படிங்கிறதுல ஒரு திட்டமிடல் மட்டும் சரியாக இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா இந்த ராகுகேது பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட்டிவான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் கேதுவினுடைய பெயர்ச்சி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது 9வது இடத்துல, அதாவது பாக்கியஸ்தானத்தில் பயிற்சி ஆகுது. இந்த பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இஷ்ட தெய்வ அனுகூல வழிபாடு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும். அதே போல் தந்தை வழியையும் குறிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த தந்தை வழியில் இருக்கக்கூடிய உறவினர்களில் சிறு சிறு பிரச்சனைகள் அப்படிங்கிறது தோன்றி மறையும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் சில மனக்கசப்பான சூழ்நிலைகளை கடக்க வேண்டிய மாதிரியான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னே சொல்லலாம். அதனால் வாக்குவாதங்கள் ஏற்படும் போது வார்த்தைகளை கவனமாக கையாளணும் அப்படின்னே தெரிஞ்சுக்கணும். அதாவது சகோதர வழியாக இருந்தாலும் சரி, தந்தை வழியாக இருந்தாலும் சரி, வார்த்தைகளை கவனமாக கையாளணும் இந்த சூழ்நிலையில் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல் இந்த கேதுவினுடைய பயிற்சி பாக்கியஸ்தானத்தில் அப்படிங்கிறதுனால இஷ்ட தெய்வ வழிபாடு இந்த நேரத்தில் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அது உங்களுக்கு சப்போர்ட்டிவான ஒரு மனநிலையையும் ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதனால் இஷ்ட தெய்வ வழிபாடு இந்த நேரத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால உங்களுடைய, அதாவது மகர ராசி நபர்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் உபாசனை தெய்வங்கள் யாராவது எடுத்துக்கிட்டு இருந்தால் இந்த உபாசனை கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த நேரத்தில் இஷ்ட தெய்வ வழிபாடு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். உங்களுடைய மனநிலையையும் சூழ்நிலையும் மாற்றுறதுக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பாகவும் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த மகர ராசிக்கு இந்த ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது 3, 9 பாவகங்களில் பயிற்சி ஆகிற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறதுனால முயற்சி சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டு. அதே போல் ஆன்மீக வழிபாடு அதிகமாக எடுக்கும் பொழுது கண்டிப்பாக பாக்கியமான ஒரு
சிறப்பு பலன்களை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த நேரத்தில் ராகு கேது பெயர்ச்சி ஆகக்கூடிய பாவகத்தில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகமோ அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட கிரகங்களோ இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். அப்படி ஏதாவது ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த கிரக காரகத்துவ ரீதியான சில பிரச்சனைகளையும் கொடுக்கவிருக்கும். அப்படிங்கிறதுனால ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பாவகத்தில் எந்த கிரகம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதற்கு தகுந்த மாதிரியான சூழ்நிலைகளையும் முடிவுகளையும் எடுக்கிறது அப்படிங்கிறது சாதகமான ஒரு சிறப்பு பலன்களை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் உங்களுடைய திசா புத்தி அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் உண்டு. இந்த காலத்தில் திசா புத்தி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா 7.5 சனியினுடைய முடிவு காலம் அப்படிங்கிறதுனால நிறைய சப்போர்ட்டிவான முடிவுகள் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திட்டமிடல் மட்டும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மகர ராசிக்கு ஒரு தீர்வு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது முயற்சி சார்ந்த விஷயங்களில் கவனமான முடிவெடுத்துக்கிறது அப்படிங்கிறதும், வாக்குவாதங்களை தவிர்த்து சிறப்பான திட்டமிடல் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் இந்த மகர ராசிக்கு வழிபாடு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த ராகு கேது பெயர்ச்சியில் மகர ராசியினுடைய அதிபதியாக விளங்கக்கூடிய சனி பகவானுடைய வழிபாடு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும். இதை நவகிரகங்களில் செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் சிவ வழிபாடு எடுத்துக்கிறது, கால பைரவரனுடைய வழிபாடு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது இந்த நேரத்தில் சிறப்பு பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பொதுவாக ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ராகுவிற்குரிய வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது நாகர் வழிபாடு, சர்ப வழிபாடெல்லாம் எடுத்துக்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் கேதுவிற்குரிய வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது விநாயக பெருமானுடைய வழிபாடு எடுத்துக்கிறது, காளி தேவி துர்கா தேவியினுடைய வழிபாடு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் சொல்லலாம். நேரம் இருக்கும் பொழுதும் சூழ்நிலை இருக்கும் பொழுதும் சிவாலய வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இந்த மகர ராசி நேயர்களுக்கு 7.5 சனியினுடைய முடிவு காலம் அப்படிங்கிறதுனால நிறைய சப்போர்ட்டிவான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உண்டு. இந்த ராகு கேது பயிற்சியுமே சப்போர்ட்டிவான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியான வார்த்தைகளை கையாளுறது, சூழ்நிலைகளை சரியான விதத்தில் கையாளுறது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு மனநிலையையும் வாய்ப்புகளையும் தேடித்தரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே ஒருவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும். நன்றி. Fearless.